பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்புடன் வாழ்த்துகிறேன். அருமையான கர்த்தருடைய தாசன் சோதரன் டேனியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் நமக்காக பாடின பாடலுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் தாமே தொடர்ந்தும் இந்த கூடுகையை இன்னும் தெய்வநாம மகிமைக்காக சிறக்க செய்வாராக. இந்த நாளில் கூடி வந்துள்ள அத்துணை பேர்களையும் ஒரு விசை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வார தொடர்ச்சியில நாம் இப்பொழுது நம்முடைய வேத புத்தகத்தை எபிரேய நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4, 5 வசனங்களுக்கு நேராக திருப்பலாம். Let's turn to Hebrews chapter 6 verses 3 to 6. Shall we read that verse? நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். போதும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. 6ஆம் அதிகாரம் துவக்க நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் நாம் சிந்தித்து முடித்தோம். அந்த 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே எழுத்தாளன் என்ன சொல்லுகிறார்? Do not linger, go forward, move forward to avoid the risk of retreating. இதுதான் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவத்திற்குள்ளாக வந்தவர்கள், அவர்கள் முன்னேறி போக வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்று எழுத்தாளன் விரும்புகிறார். இந்த வளர்ச்சி குன்றி போனதினாலே ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து எழுத்தாளன் எச்சரிப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், அவர்கள் ஒருபோதும் பிறந்த மேனியாய் இருப்பது கூடாது. அவர்கள் வளர வேண்டும். There should be a spiritual advancement, a enrichment. அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எழுத்தாளன் விரும்புகிறார். எபிரேய விசுவாசிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் ஆரம்பத்திலே நன்றாய் ஓடினார்கள். ஆனால் காலப்போக்கிலே மந்தமடைந்து அந்த ஓட்டத்திலே தொய்வு ஏற்பட்டு அவர்கள் பின்தங்குகிற நிலைமைக்கு போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நின்று கொண்டிருக்கிற இடத்திலே அவர்கள் தொடர்ந்து நின்றால் விழுந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாயிருக்கும். ஆகவே அவர்கள் முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இதை நாம் சரியாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அநேக சமயங்களிலே நம்முடைய வளர்ச்சி என்னதென்று தெரியாமல் நாம் குன்றி போனவர்களாக, ஸ்பிரிச்சுவல் டார்ஃப் அல்லது ஆன்மீக குள்ளர்களாக நாம் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து தெய்வ மக்களாகிய நாம் நேற்றை தினத்திலே இருந்த அந்த இடத்தில் நின்று ஒரு சுவட்டை அல்லது ஒரு ஸ்டெப் நான் முன்னேறி இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஓட்டக்களத்திலே ஓடுகிறவர்கள் நமக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனால் அந்த ஓட்டக்களத்திலே கடைசி முடிவை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் அந்த ஓட்டத்தை நிறுத்த மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து ஓடுகிறார்கள். அதை போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். அதற்கு அடிப்படையாக அவர் சொல்லுவது என்ன? இந்த எபிரேய விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே தேறினவர்கள், பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படை உபதேசங்களை நன்கு கற்றவர்கள். ஒருவேளை அதில் பரிசேயர்கள் இருந்திருக்கலாம், சதுசேயர்கள் இருந்திருக்கலாம், அமிதமாய் புரோகிதர்கள், ஆசாரியர்கள் இருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாரும் ஆரம்ப காலத்திலே இந்த சுவிசேஷத்தை கேட்டு வந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் தெரியும். அதிலே மெத்தனமாய் அது போதும் என்ற நிலைமையில் இருப்பதினாலே தான் அவர்கள் நிஜ வாழ்வுக்குள் வர முடியாமல் போகிறது. They were still lingering after the images and the shadows. ஆகவே எழுத்தாளன் அவர்களை நீங்கள் ரியலான காரியங்களுக்கு, நிஜமான காரியங்களுக்கு வாங்க என்று அழைப்பு கொடுக்கிறார். உங்களுடைய பார்வை இன்னும் வளர வேண்டும். அந்த பார்வையிலே
புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள கிறிஸ்துவை அவர்கள் ஓரளவு அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய பூரண தத்துவம் என்ன, கிறிஸ்துவானவர் யார் என்பதை முழுமையாக நீங்கள் அறிய வேண்டும். அறியாமல் இருப்பதினாலே நீங்கள் விழுந்து போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்தில் முதல் 3 வசனங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோ ஃபார்வர்ட், பி மெச்சூர். அதுதான் அவருடைய முதல் அழைப்பாக, அறைகூவலாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அதனுடைய 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும், from chapter 6 verses 4 to 6, 4 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களிலே அதற்கு என்ன தலைப்பு நாம் கொடுத்தோம், அல்லது எப்படி யோசித்தோம்? Pause a while to make sure of your repentance. இதுதான் அடுத்த 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்? அருமையானவர்களே, நீங்கள் வளர வேண்டும். ஆனால் வளருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். 3ஆம் வசனத்திலே, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே நாம் செய்வோம். We will grow together. I will support you to grow up in the Lord. அதுதான் சொல்லுகிறார். If God's will என்று சொன்னால் அது தெய்வ சித்தம் தான். நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பது தெய்வ சித்தம். ஆனால் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு உதவியாயிருப்பேன் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் 4, 5, 6 வசனங்களிலே இந்த இடத்துல அவர்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், just pause a while and watch out. என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்பினது உண்மையா என்று கேட்கிறார். Have you got a right and a real genuine repentance in your heart? இதுதான் கேள்வி கேட்கிறார். காரணம், அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இல்லை என்ற ஒரு சந்தேகம் எழுத்தாளனுக்கு வருகிறது. இவருடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது, ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது, இவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்களா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எழுத்தாளனுக்கு வந்ததினாலே அதை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்க என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் வசனத்திலே, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் என்று சொல்லுகிறார். இங்கு 5 காரியங்களை எழுத்தாளன் சொல்லுகிறார். இவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றும், அதற்கு அடுத்தபடியாக மறுதலித்து போனவர்கள், அங்கு வாசிக்கும் பொழுது மறுதலித்து போனவர்கள், அங்கே மறுதலித்து போனவர்கள் என்று கடந்த காலத்தில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். மறுதலித்து போகிறவர்கள் என்று சொல்லவில்லை. இதையெல்லாம் அடைந்தும் மறுதலித்து போகிறவர்கள் என்று சொல்லாமல் மறுதலித்து போனவர்கள். ஆகவே இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்கள் கூட அவர்கள் மறுதலிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இப்படி மறுதலித்து போனவர்களுடைய நிலைமை என்ன? அதை குறித்து கீழே சொல்லுகிறார். அது என்னவாகும்? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் ஒரு எச்சரிப்பை அவர் கொடுப்பதை நான் பார்க்க முடியும். இந்த பகுதியை அநேகர் வாசித்து அல்லது பண்டிதர்கள் கூட இந்த பகுதியை வாசித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால், இங்கே சொல்லப்பட்டுள்ள ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள் என்று சொன்னால், அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்திலே, in Christendom there are 2 different kinds of school of thought என்று சொன்னால், ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்களாயினும், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்களாயினும் தங்களுடைய ரட்சிப்பை அவர்களாகவே பாதுகாக்கவில்லை என்றால் அந்த ரட்சிப்பு அது இழந்து போகும் என்று நம்புகிறவர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். அதிலே மிகப்பெரிய
தெய்வ பக்தர்களான பண்டிதர்கள் கூட உள்ளடக்கமாயிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்த பகுதியை வாசித்து அதன் மேல் தேவாவியான வெளிச்சத்தை பெற்ற ஏனைய பரிசுத்தவான்கள், தெய்வ பக்தர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், இங்கே சொல்லப்படுகிற ஐவகை விஷயங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, அவர்கள் மனம் திரும்புவதற்கேதுவாக தெய்வீகமாய் தேவன் எடுத்த முயற்சிகள் என்று சொல்லுகிறார்கள். நான் இதை படித்த பொழுது, எனக்கு இந்த வசனத்தை வாசித்து தியானித்த பொழுது, இந்த பின்னாலே வருகிற பகுதிகளை தியானித்த பொழுது, ஆவியானவர் எனக்கு உறுதி செய்த விஷயம் என்னவென்று கேட்டால், இங்கே சொல்லப்பட்டுள்ள விஷயத்தின்படியாக ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்கள் ஒருபோதும் அவர்கள் தங்களுடைய தெய்வீகமான ரட்சிப்பை இழக்க முடியாது என்பதை முழுமையாய் நம்புகிறேன் அல்லது உறுதியாய் இருக்கிறேன். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இனிமேல் நான் கொடுக்க போகிற விளக்கத்தின் அடிப்படையிலே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் அதை கடந்த முறை சொல்ல ஆரம்பித்தேன். முதலாவதாக வாசித்த வசனத்திலே 4ஆம் வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். ஆகவே முதலாவது பிரகாசிக்கப்படுதல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இது எதை காட்டுகிறது? ஒரு பாவியான மனுஷன் முதலாக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய மகிமையான ஒளியினாலே அவன் இப்பொழுது பிரகாசிப்பிக்கப்படுகிறான். இதை நான் கடந்த முறை விளக்கி சொன்னேன். காரணம், சுவிசேஷம் என்பது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நான் வாசித்த வண்ணமாக, அந்த சுவிசேஷத்தின் ஒளியானது அது பிரகாசிப்பிக்கப்படாமல், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 மறுபடியும் வாசித்து பார்ப்போம். Please turn to 2 Corinthians 4:4. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், அவிசுவாசிகளுடைய இதயத்தில் பிரகாசியாதபடிக்கு. அதன் அடிப்படையில் என்ன வாசிக்கிறோம்? இந்த சுவிசேஷ வெளிச்சமானது அவிசுவாசிகள், இன்னும் மனம் திரும்பாத பாபிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே அது பிரகாசிப்பிக்கும்படியாக அது பிரயாசப்படுகிறது. சுவிசேஷம் இருளடைந்த உள்ளங்களை ஒளியூட்டும்படியாக, இல்லூமினேட் பண்ணும்படியாக, பிரகாசிக்க செய்யும்படியாக முயற்சிக்கிறது. சுவிசேஷ பிரசங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த சுவிசேஷம் ஒளிக்கதிரை போல இருளடைந்த உள்ளங்களுக்குள் பிரவேசிக்கிறது. எதற்காக? அந்த இருதயங்களுடைய அந்த நிலைமையை, அவருடைய அந்த இதயத்தின் நிலைமையை அந்த சுவிசேஷ வெளிச்சம் படம் பிடித்து காண்பிக்க போகிறது. அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து தங்களுடைய நிலைமையை உணர்த்துவதற்காக வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சில சமயங்களிலே இவ்விதமாய் சுவிசேஷ வெளிச்சம் இதயங்களுக்குள் பிரவேசித்து அவர்களுடைய இதயத்தை பிரகாசிப்பிப்பதற்கு தடை செய்கிறவன் யார் என்றால், நான் வாசித்த இடத்திலே பிசாசானவன், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதை அவன் தடுத்து போடுகிறான். வெளிச்சம் கிடைக்கிறது, ஆனால் வெளிச்சத்திற்குள் அவர்கள் வர முடியாதபடிக்கு, வெளிச்சத்திற்குள்ளாக அவர்கள் வந்து நிலைமையை புரிந்து அவர்கள் அது நின்று வெளியே வருவதற்கு தடை செய்கிற ஒன்று இருக்கிறதாக எழுத்தால் பவுல் சொல்லுகிறார். ஆக முதலாவது பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். பிரகாசிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள், ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அப்படியானால் ரட்சிப்பிற்காக முதலாக தேவன் செய்கிற முயற்சிதான் இந்த முதலாவது காரியம். இது சுவிசேஷத்தினாலே நடக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னை கவனிக்கிறவர்கள் தயவாய் கவனியுங்கள். இதை கேட்டுவிட்டு கடைசியில மறுபடியும் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரமேவி ருசி பார்த்தோம், பரிசுத்தாவை பெற்றோம், ஆகவே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டும் நாங்கள் இப்பொழுது மனம் திரும்பாமல் போனோம் என்று யாரும் சொல்லிடக்கூடாது.
கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆகவே இப்பொழுது பிரகாசிப்பிக்கப்பட்டு விட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. எழுத்தாளன் இப்படி சொல்லியிருந்தால் நாம் இதை நம்பி இருக்கலாம். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டும், அப்படி அந்த வசனம் வந்திருந்தால், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டும் அப்படி வரல, ரட்சிக்கப்படுதல் என்ற வார்த்தை அங்கு வருவதே இல்லை. அங்கு வருவதெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதனாலே தேவன் எடுத்துக்கொள்ள முயற்சியை காட்டுகிறார். இரண்டாவதாக அடுத்தது என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும். பரம ஈவை ருசி பார்த்தும், இந்த வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையாக எனக்கு தெரிகிறது. பரம ஈவை ருசி பார்த்து, they have tasted the heavenly gift என்று சொல்லுகிறார். tasting the heavenly gift. இதை கேட்டுடனே அப்படியானால் ரட்சிக்கப்பட்டார்களே, அவர்கள் ருசி பார்த்து விட்டார்களே, ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து விட்டார்களே என்று திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அப்படி அல்ல. இது தேவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, பாவியை மனம் திருப்பி ரட்சிப்பதற்காக எடுத்துக்கொள்கிற இரண்டாவது முயற்சி என்னவென்று கேட்டால், God allows the sinners to enjoy or to what you call to taste the heavenly gifts. டேஸ்ட் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் இந்த டேஸ்ட் என்ற வார்த்தையை அநேகர் தப்பாக நினைக்கிறார்கள். டேஸ்டிங் இஸ் நாட் ஃபுல்லி ஈட்டிங். இன்னைக்கு அநேகர் இதை வாசித்த உடனே ருசி பார்த்துட்டாங்க, முழுசா சாப்பிட்டாங்க. இது அப்படி அல்ல. they have foretasted the heavenly gift. தேவன் அவர்களுக்காக, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பரம ஈவுகளை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அதை ருசித்து பார்த்தார்கள். they have tasted, foretasted, முன் ருசி பார்த்தார்கள் என்று பொருள். அதற்கு உதாரணமாக நான் சொல்லலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொல்கொதாவுக்கு அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அங்கு ஸ்திரீகள் அவருக்கு என்ன செய்தார்கள்? மத்தேயு 27:34 வாசிக்கிறோம். அங்கே அவர்களுக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். அந்த வைனிலே அவர்கள் வெள்ளை போலத்தை கலக்கி கொடுப்பார்கள். அது எதற்கென்று நமக்கு நன்றாக தெரியும். அது அதிகமான போதையை கொண்டு வரும். அதாவது திராட்சை ரசத்தை தனியாக குடித்தால் போதையெல்லாம் ஏற்படாது. ஆனால் திராட்சை ரசத்தை போதை பொருளாக, அதாவது மயக்குவதற்காக அந்த மாதுக்கள், குறிப்பாக அது எருசலேம் மாதுக்கள் அல்லது அந்த சிலுவையிலே கொல்லப்படுவதற்காக போகிற குற்றவாளிகளின் மேல் உள்ள ஒரு பரிதாப உணர்ச்சியினாலே இதை கொடுப்பார்கள். எதற்காக கொடுப்பார்கள் என்று கேட்டால், இதை குடித்து விட்டால் அங்கு அவர்கள் அடைய போகிற கொடுமையான அந்த வலியை ஓரளவிலே அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதை அவர்கள் உணர முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே கொடுப்பார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவை சுமந்து மேட்டிலே நடந்து தாகத்தோடு தான் போகிறார். அப்பொழுது ஸ்திரீகள் அதை கொடுக்கிறார்கள். அவர் என்ன செய்தார்? அங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு 27:34 அவர் அதை வாங்கி ருசி பார்த்தார், ஆனால் அதை குடிக்கல. ருசி பார்க்க முடியும், அது நல்லதா கெட்டதா என்பதை ருசித்து பார்த்து அது வேண்டா என்று சொல்கிறார். இதே போலதான் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் பரம ஈவனுடைய அநேக காரியங்களை இந்த பாவிகளை போன்றிருக்கக்கூடிய, பாதைகளை போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் சுவிசேஷத்தின் வாயிலாக சுவை அதை ருசிக்க வைக்க. ருசிச்சு பாருங்க. சாதாரணமாக நம்ம எல்லாம், என்னை பொறுத்த மட்டில் இங்க பக்கத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, லாலா ஸ்வீட் கடை, நல்ல ஃபேமஸ் ஸ்வீட் கடை தான். அந்த இடத்துல போனா அன்றைக்கு புதுசா போட்டிருக்கக்கூடிய ஸ்வீட் அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றதெல்லாம் வாங்கி கொண்டு இருக்க அந்த நேரத்துல அதிலே ஒன்றை எடுத்து அங்கே முன்னாடி, சார் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க என்று சொல்வார். அப்போ நாம் சில சமயத்தில் இப்பொழுதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாத சுகர் வந்ததுனால, ஆனால் அப்பொழுதெல்லாம் கிடைத்தால் உடனே அதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு பார்த்தால் கட்டாயம் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு 1/4 கிலோவாவது வாங்கிதான் போகும். காரணம் என்ன? அவ்வளவு சுவையாக இருக்கும். அப்போ அதை தந்து விட்டு வாங்கி சாப்பிட்டால் இன்னொரு குற்றுணர்ச்சி வந்துவிடும். வாங்கி சாப்பிட்டுட்டோமே, அப்ப இனி வாங்காம போ இப்படி என்று சொல்லி அதை ஒருவேளை தேவையில்லாவிட்டாலும் வாங்கிவிட்டு போவோம். நான் சொல்ல வந்தது, சுவிசேஷத்தினால் பரம ஈவுகள் வருங்காலத்திலே தேவன்
விசுவாசிகளுக்காக, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பரம ஈவை அவர்களுக்கு வெளிச்சமாய் கொடுத்து ருசித்துப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, சிலர் ருசித்தார்கள், ருசித்தவன் அதை முழுமையாக வாங்கி சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு சிலரோ ருசித்தார்கள், ருசித்ததோடு நிறுத்திவிட்டார்கள். அது முன் சுவையாக மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஒருபோது அனுபவிக்கவில்லை. யோவான் 6:53 கொஞ்சம் படிச்சு பாருங்க. யோவான் 6:53 அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பொதுவான பகிரங்க ஊழியத்தை துவங்கின நாட்கள் முதல் அவருக்கு பின்னால் ஒரு பட்டாளமே இருக்கு, ஒரு கூட்டமே செல்லும். மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம், அல்லது அவருடைய ஈவன் அவருடைய சர்மன் கூட சோ அட்ராக்டிவ், அநேகரை அது கவர்ந்தெழுத்தது. கூட்டம் கூட்டமாக இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். அங்க என்ன வாசிக்கிறோம்? அப்படிப்பட்ட யூதர்களை குறித்து இயேசு சாமி என்ன சொல்கிறார்? யோவான் 6:53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். நமக்கு தெரியும் எவ்வளவு எண்ணிக்கை வந்துச்சுன்னு தெரியும். அப்போ 5000 என்று சொன்னால் ஓரளவிலே ஒரு கணக்கு போட்டால் நமக்கு தோராய கணக்கு, ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10,000 ஆகிலும் இருக்கலாம் என்று யோசிக்கிறேன். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அதற்கு பின் சொல்லுகிறார், இந்த அப்பம் எதனுடைய ஒப்பனையாயிருக்கிறது? இது பரலோகத்தினின்று பூலோகத்திற்கு அனுப்பப்பட்ட ஜீவ அப்பத்தினுடைய ஒரு நிழல். ஆனால் இவர்கள் என்ன சாப்பிட்டார்கள்? அவர் கையால் பிட்டு கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டார்கள். ஆனா அவர் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை சாப்பிட்டதினாலே நீங்கள் ஜீவனை பெற முடியாது. எதை சாப்பிட வேண்டும்? அவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கைகளினாலே மனுமக்களுக்கு பிட்டு கொடுக்கக்கூடிய ஜீவப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை சாப்பிட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை சாப்பிட வேண்டும் சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம். அன்று முதல் அநேகர் அவரை விட்டு விலகி போகிறதை பார்க்க முடியும். அதை போல சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள், பரமையை ருசி பார்க்கிறவர்கள், அன்றைக்கு இருந்த யூத மக்களை சொல்லுகிறேன், இந்த எபிரேயர் ஒருவேளை அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவரோடு கூட வந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவனுடைய கையால் அற்புதங்களை பார்த்து அவருடைய கையால் பிட்டு கொடுத்த அப்பங்களை சாப்பிட்டவர்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க இடத்துல வாசிக்கும் பொழுது ருசி பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். அப்போ ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் முன் ருசி பார்த்தார்கள், ஆனால் முழுமையாக அவர்கள் அதை டேஸ்ட் பண்ணாங்க. they have tasted Jesus Christ but they could not trust Jesus Christ என்று நான் சொல்ல விரும்புகிறேன். முழுமையாய் அவரை பற்றி கொள்ளவில்லை. அப்போ இந்த இடத்துல இரண்டாவது குறிப்பு, பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். பரம ஈவை ருசி பார்த்தார்கள். This is the second step or second step towards salvation. This is what God does in a man's or sinner's life. இது இரண்டாவது. அப்போ சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய காரியங்கள் இங்கு மறுபடியுமாக தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? மூன்றாவதாக இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது பரமை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். இந்த வார்த்தை கேட்ட உடனேயே உண்மையாகவே நான் இது ஆரம்ப நாள் படிக்கும் பொழுதெல்லாம் யோசிப்பேன், பரிசுத்த ஆவியை பெற்றவன் எப்படி மறுபடியும் அவர் மறுதலிக்க முடியும்? நிச்சயமாக முடியாதே. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரே என்று இங்க சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றபின் அவன் எப்படி மறுதலிக்க முடியும்? இது ஒரு சந்தேக கேள்வியாக இருந்தது. ஆனால் இதை தொடர்ந்து நாம் படித்து கொண்டே வரும் பொழுது பரிசுத்த ஆவியை பெறுதல் என்ற அந்த வார்த்தை பெறுதல் என்று சொல்லப்படவில்லை. அங்க வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது become partakers of the Holy Spirit. Partakers of the Holy Spirit. இந்த partakers
பங்குதாரர்கள், பங்காளிகளாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு பங்காளிகளாவது. ஒரு ஒன்றினுடைய பங்காளியாவது என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஒரு பொருள் பலருக்கு பங்கிட்டு கொடுத்து அந்த ஒரு பொருளோடு அவர்கள் பங்காளிகளாகி விடுவது. அதனுடைய சில வசனங்கள் இதே புத்தகத்திலே எழுத்தாளன் பயன்படுத்துகிறார். 3:1 கொஞ்சம் படிக்கலாம். 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் இப்படி இருக்க பரிசுத்த அழைப்புக்கு பங்காளிகள். ஒரே அழைப்பு, அது பரிசுத்த அழைப்பு. ஆனால் அழைப்பை கேட்டவர்கள் அந்த பரிசுத்த அழைப்பை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள் அல்லது தங்களுக்கு சொந்தமாக்குகிறார்கள் என்று பொருள். ஆகவே பங்கு போடுதல். அடுத்ததாக 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்படி இருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு பங்காளித்துவம் ஏற்படுகிறது, பார்ட்னர்ஷிப் ஏற்படுகிறது. அப்படியானால் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்கள் பங்காளிகளாய் தொடருவார்கள். ஆனால் இடையிலே விட்டால் பங்காளித்தன்மை இருக்காது என்று பொருள். அடுத்ததாக இப்பொழுது 12 அதே வாசி 12:8 கூட படிக்கலாம். 12:8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல். 12:8 தானே? 16 12:8 இருமை. அங்க பார்ட்டிகல்ஸ் இருக்கா ஆங்கிலத்துல? ஒரு நிமிஷம். இங்கிலீஷ்ல பார்ட்டிகல்ஸ் வருது. And if you are apart from chastening, of which all become partakers. So தமிழ்ல வந்துட்டு அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு 12:8 தானே? நான் தமிழ் எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் அன்றியும் அவருடைய சரீரத்தின் தகப்பனார் நம்மை பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்கும் அல்லவா? 10வது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. 10ஆம் வசனத்திலே பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலெல்லாம் அந்த பங்குள்ளவர்கள் ஆவது என்ற வார்த்தை, பங்காளித்த பார்ட்னர்ஷிப் என்ற வார்த்தை வரும் பொழுது ஒன்று நின்று பலர் பங்கிட்டுக் கொள்வது அல்லது ஒன்றை 2 பேர் பங்கிட்டுக் கொள்வது, இந்த அர்த்தத்திலே இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த வசனம், அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று சொல்லுகிற வசனத்துக்கு வருவோம். இதில் நாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்புவதற்கான முதற் காரணத்தை சொல்லுகிறார். கொஞ்சம் வாசிப்போம். 16:8. வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். போதும். பரிசுத்த ஆவியானவர் வருகையின் மூலமாக முதல் சாதிக்க வேண்டிய நோக்கம் என்ன என்று கேட்டால், பாவிகளை பாவிகள் என்று உணர்த்துவது. To convince the sinners as sinners. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். உலகத்தில் வந்த பரிசுத்த ஆவியானவர் முதலாவது செய்கிற வேலை உலகத்திலே மனம் திருப்புவதற்கு ஏதுவாக அவருடைய பாவத்தை உணர்த்துவது. பாவத்தை உணராமல் ஒருவனும் மனம் திரும்ப முடியாது. Unless a man being அவன் அந்த பாவத்தை உணர்த்தப்படாமல், unless a man being convinced of his sin, he cannot repent. அந்த அர்த்தத்திலே சொல்லப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரதமமான வேலை பாவியை பாவி என்று உணர்த்துகிற வேலை. இது வேறு யாரும் செய்ய முடியாதா? தேவாவியானவர் மட்டும்தான் இது செய்ய முடியும். அந்த ஆவியானவர் எப்பொழுது கிரியை செய்கிறார்? அவர் ஒளியூட்டப்படுகிற சுவிசேஷத்தை கேட்கிற நேரம். இரண்டாவதாக வருங்கால பரம ஈவுகளை குறித்து அவனுக்கு முன்ருசியாக நித்திய பரலோகம் உண்டு, மோட்ச வாழ்வுண்டு, இதெல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்லுகிறோம்.
அந்த பரலோக வீட்டிலே உங்களுக்கு வாசஸ்தலம் உண்டு. இதெல்லாம் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். அப்படி சொல்லுகிற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் மகா பிரதான பாவி என்று இந்த மனுஷன் சொல்வதற்கு ஏதுவாக ஆவியான உள்ளத்திலே கிரியை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். அபிதமாக பரிசுத்த ஆவியானவருடைய அந்த 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 நன்மைகளுக்கு அல்லது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஊழியத்திலே இந்த மனுஷன் ஒரு பங்காளித்துவம் அனுபவிக்கிறார். He is enjoying a partnership. இந்த பரிசுத்த ஆவியினுடைய பயன்பாட்டை அவன் அனுபவிக்கிறார். இந்த இடத்திலே பெற்றான் என்று தமிழாக்கம் செய்திருப்பது சரியல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கத்திலே இவனும் பங்காளியாகிறான். அதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியை பெறவில்லை, பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு அவனுடைய உள்ளத்திலே ஆத்துமாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அமிதமாய் பரிசுத்த ஆவி தனக்குள் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறான். கன்வின்சிங் ஸ்பிரிட், அதுதான் பெற்றிருக்கிறார், கன்வின்சிங் ஸ்பிரிட். ஆனால் அமிதமாய் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதல் பெற்ற ஒரு மனுஷன் தன்னை பாவி என்று உணர்ந்து மெய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து அவன் இரட்சகரை ஏற்று ரட்சிப்புக்குள் வருகிறதற்காக இது வழி செய்யும். அப்படிதான் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். முதல் சொன்ன இந்த 2-3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்றால் நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்க முடியாது. ஆகவே God is helping us to get repented. அதற்காக மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய பங்காளித்த பரிசுத்த ஆவியானவரை பங்கிட்டு கொடுக்கிறார், பயன்படுத்துகிறார். இதுதான் மூன்றாவது குறிப்பாக சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 ஒரு சீமோனை குறித்து வாசிக்கிறோம். தயவாய் வாசித்து பாருங்கள். சீமோன் தானும் என்று வாசிக்கிறோம். 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். மன்னிக்கு, இது அந்த 8ஆம் அதிகாரத்து வருகிற சீமோன் அல்ல. இந்த இடத்துல ஸ்தேவானுடைய பிரசங்கத்திலே ஸ்தேவான் அந்த ஜனத்தாரை, அன்றைய தலைமுறையை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தை குறித்து சொல்லுவது போல் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவர்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் பெறாதவர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் குறித்து, நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு, பரிசுத்த ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றும் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளுக்கு தங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கிரியையினாலே அவர்களுக்கு எந்த மாறுதலும் வரவில்லை. எப்பொழுதும் ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது எதிர்க்கிறவர்கள், ரெசிஸ்டிங் த ஹோலி ஸ்பிரிட். அது என்ன காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் உலகத்திலே நீங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது, மனம் திரும்பவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள், சரிதான். எப்படி பெற்றார்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கன்வின்சிங் பவர் அவர்கள் என்ஜாய் பண்ணியிருக்கிறார்கள். தேவாவியார் கிரியை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்படவில்லை என்று அதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம்? 6:5 tasted good word of the Lord என்று வாசிக்கிறோம். குட் வேர்ட், அருமையான ஒரு வார்த்தையை மறுபடியும் அங்கு எழுத்தாளன் குறிப்பிடுகிறார். அங்கே மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகிற அடுத்த முயற்சி, தேவன் தம்முடைய நல் வார்த்தையையும் அவர்களுக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். அதையும் அவர் என்ன செய்தார்கள்? ருசித்து பார்த்தார்கள். நல்வார்த்தையை அன்றைக்கு அவர்களை வழிநடத்தி சென்ற அல்லது முன்னோடிகளாய் திகழ்ந்த அநேக சுவிசேஷகர்கள், பிரசங்ககர்கள் சுவிசேஷத்தை தெளிவாய் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. ஏதோ ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை, வார்த்தைகளை சொல்லிவிட்டு வரவில்லை. அவர்கள் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கேதுவாக சகலவிதமான முயற்சிகளை அல்லது பூரண சுவிசேஷத்தை அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே அடுத்ததாக நல்வார்த்தையையும்
என்று வாசிக்கிறோம். நல்வார்த்தை என்ன செய்தார்? ருசி பார்த்து. இந்த நல்வார்த்தை என்று சொன்ன உடனேயே தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று யோசித்து பார்த்து, உபாகம புத்தகத்துல எழுத்தாளன் மோசே சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை குறித்த வசனம் இருக்கிறது. அது நீங்கள் படித்தால் உங்களுக்கே புல்லரிக்கும் போல இருக்கு. படிப்போமா? 32:2 உபாகமம், டியூட்டரானமி 32 verse 2 படிச்சு பார்ப்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளி, அதாவது கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கு, உபதேசம் எப்படி இருக்குன்னா மழையை போலவும் பனித்துளிகள் போலவும். இது நல் வார்த்தை. இந்த வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்று தோன்றும். கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டது, மழையை போலவும் பனித்துளிகளை போலவும். எவ்வளவு அழகா இருக்கிறது. அது என்ன செய்கிறது? அவருடைய வசனம் எப்படி? அது வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, மழையை போல இறங்கி வருகிறது என்று ஏசாயா சொல்கிறார். அந்த வசனம் என்ன செய்யும்? அது பூமியை நனைய செய்யும். அங்கே விதைக்கப்பட்ட அந்த விதைகளை அது விளைய செய்யும். இதெல்லாம் வசனத்தினுடைய மேன்மை. அப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை இவர் என்ன செய்தார்கள்? ருசித்து பார்த்தார்கள். மறுபடியும் டேஸ்டிங், எவ்ரிதிங் தே ஹேவ் டேஸ்டட். எதற்கு டேஸ்ட் பண்ணாங்க? அதை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையில உட்கொள்வதற்காக அதை டேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனா இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சபையில் இருக்கிறாங்க, ஆனால் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். நீங்கள் அதை வேண்டுமானால் எப்படி அதை சொல்லலாம்? நான் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறேன். இவர்கள் டேஸ்ட் பண்ணாங்க, கர்த்தருடைய வசனத்தை, நல் வார்த்தைகளை கேட்டாங்க. அது எப்படி செயல்பட்டது என்று பார்த்தால், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12-20 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 13 அது முழுமையாகவே ராஜ்யத்தின் ஊமைகளை சொல்லுகிற இடமாக இருக்கிறது. ஆனால் அதே மார்க்கு சொல்லுகிற 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். இவர்கள் தேவனுடைய நல்வார்த்தை என்ன செய்தார்கள்? ருசித்தார்கள். படிப்போம். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி படிப்போம். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பாருங்கள், இவர்கள் கண்டார்கள், கேட்டார்கள். நல் வார்த்தைகளை கண்டார்கள், கேட்டார்கள், ருசித்தார்கள் என்று அர்த்தம். அதை சுவைத்தார்கள், ருசித்து பார்த்தார்கள். கேட்கும் பொழுது இன்பமாயிருந்தது. புத்தியிலே அதை அவர்கள் ப்ராசஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவர்கள் ருசித்து பார்த்தார்கள், கண்டார்கள், கேட்டார். ஆனா என்ன நடந்தது? உணரவில்லை என்று அர்த்தம் என்ன? கேட்டதும் கண்டதுமான வசனம் தங்கள் வாழ்க்கையிலே செயல்படவில்லை. அதனால என்ன நடந்தது? அதனுடைய விளைவு என்ன? அந்த இடத்துல என்ன வாசித்த முதல் பாகத்திலே? அவர்கள் குணப்படவில்லை. 2 பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை. இப்ப நான் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். இவர்கள் நல் வார்த்தைகளை ருசித்தார்கள், ஆனா என்ன செய்யல? குணப்படவில்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறவும் இல்லை. காரணம் என்ன? கண்டார்கள், கேட்டார்கள், ருசித்து பார்த்தார்கள், ஆனால் அதை முழுமையாக உட்கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று இவர்களை சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களா இவர்கள்? இல்லை, குணப்படாதவர்கள். கேட்டார்கள், நல் வார்த்தைகள் எல்லாம் கேட்டார்கள், ருசித்து பார்த்தார்கள். பிரதர், உங்க பிரசங்கம் நல்லா இருக்கு, உங்க செய்தி நல்லா இருக்கு என்று சொல்லி மார்க் போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? A seed that has fallen on a rocky ground. அதாவது அந்த அதன் வேர் உள்ளே போகாதபடிக்கு மேலே விழுந்த அந்த கற்பாறையின் மேல் விழுந்த விதைகளைப் போல காணப்பட்டதை பார்க்க முடியும். அது கிரியை செய்யுமா? வசனம் விழுந்தது, அவர்கள் இதயத்திலே விழுந்திருக்கிறது, ஆனால் அது ஒண்ணுமே செய்யாமல் போனது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட 4வது முயற்சியிலே நின்று போய் தோற்று போனவர்கள். அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். அடுத்ததாக tasted the powers of the age to come. tasted the powers of the age to come. வருகிற, அதாவது தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம்? தமிழ்ல வாசிக்கும் பொழுது இனிவரும் உலகத்தின் பலன்களையும், இந்த பலன்கள் என்று சொல்கிறதுக்கு
பவர்ஸ் என்று சில ஆங்கிலத்தில் இருக்கு. அதை செல்ல வேண்டுமானால் பலத்த செய்கைகள், பலத்த கிரியைகள், மிராக்கிள்ஸ் என்று கூட சொல்லலாம். ஆகவே இவர்கள் என்ன என்ன இவர்கள் இவர்கள் இனிவரும் உலகத்தின் பலன்கள், இனிவரும் உலகத்தின் பலன்கள் என்று சொல்வது, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவனுடைய அற்புத அடையாளங்கள், தெய்வீக அந்த திவ்ய வல்லமையை பார்த்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்னதாக நடக்கிற காரியங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. காரணம் என்ன? கண் பார்வை இழந்தவர்கள், பிறவி குருடர்கள் பார்க்கிறார்கள். அதை போல ஊனர்கள் ஓடி நடக்கிறார்கள். அதை போல செவிடர்களுக்கு கேள்வி வருகிறது. இவ்விதமாக இதையெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஏன் கடைசியாக மரித்து சில மணி நேரமான ஒரு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறார். மரித்து ஒரு நாள் கழித்து பாடையிலே கொண்டு போகப்படுகிற பிணமாகிய அந்த வாலிபனை இயேசுதாம் எழுப்புகிறார். மூன்றாவதாக மரித்து 4 நாளாய் நாறிப்போய் நம்பிக்கையெல்லாம் இழந்த பின்னதும் கூட அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். அப்போ இது கூட நடந்த யூதர்கள் எல்லாரும் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இனிவரும் உலகத்தினுடைய அந்த அதிசய அற்புதமான வல்லமைகள், தெய்வீக வல்லமையை இவர்கள் எல்லாம் ருசித்து பார்த்தவர்கள். இதை நான் சொல்லும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்த யூத மக்களை சொல்லுவது போல எனக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இதெல்லாம் அனுபவித்தார்கள், இயேசுவோடு இருந்தார்கள். ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இதையெல்லாம் கண்டும் கேட்டும் என்னவாயிற்று? அவர்கள் மறுதலித்து அவர்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் பின்வாங்கி போனதை பார்க்க முடியும். நமக்கு நன்றாக தெரியும், கடின உபதேசம் என்று சொல்லி அநேகர் அன்று முதல் இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டதாக பார்க்க முடியும். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் முழுமையாக மனம் திரும்புதலுக்குள் வராமல் கடந்து போனவருடைய நிலைமை என்று எழுத்தாளன் சங்கடத்தோடு சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக சொல்லுகிறார். நாம் இங்கே நின்று கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்பு உண்மையானதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அல்லது மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று யோசித்து, ஒருவன் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த ரட்சிப்பு அது நாள் போக்கிலே இல்லாமல் போகிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு இழந்து போகும் என்று சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டதால ஒரு பிரம்மையிலே வாழ்வது, நான் இதையெல்லாம் அடைந்திருக்கிறேன், தெய்வ சபையிலே இருக்கிறேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறவர்கள் யாராகிலும் இருந்தால் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அதனால தான் பேதுரு 2 பேதுரு 1:10 2 பேதுரு 1:11 என்று நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வாசிக்கலாமா அந்த வசனம்? 2 பேதுரு 1:11. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இல்ல 10 படிங்க. 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பாருங்கள், இந்த இடத்திலே எழுத்தாளன், அதாவது பேதுரு சொல்லுகிறார், மேலே சொல்லப்பட்டுள்ள விசுவாசத்தினுடைய அந்த விசுவாச விதை விழுந்த இடத்திலே விசுவாச விதை முளைத்து வர வேண்டிய அந்த 7 வகைப்பட்ட விசுவாசத்தினுடைய ஃப்ரூட்ஸ், பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா? விசுவாசம் கிரியை செய்திருக்கிறதா? அல்லது நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசமா? அது கிரியை நடப்பிக்கிற விசுவாசமா? அல்லது செத்த விசுவாசத்தை வைத்தவர்களா? செத்த விசுவாசம் என்று சொன்னால், கெட்டு போன ஒரு விதையை மண்ணிலே நட்டால் அந்த விதை அது ஒருபோதும் ஜீவ கனியை கொடுக்க முடியாது. அது என்ன ஆகும்? அந்த கெட்ட விதை மண்ணோடு மண்ணாக மாறி மக்கி போய் அழிந்துவிடும். இப்படிப்பட்ட விசுவாசிகளே எச்சரிக்கையாயிருக்க சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம் உண்மையான ஜீவ விசுவாசமா? அந்த விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் என்ன செய்யும்? அது கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும், அது முளைக்கும். அதிலே 7 வகைப்பட்ட சேறு வகைகள் இருப்பதாக அங்கே சொல்ல, இவைகளை நீங்கள் செய்தால் என்று சொல்லி இடர மாட்டீர்கள் என்று சொன்னால், விசுவாசம் உண்டென்று சொல்லியும் விசுவாசத்தின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரவில்லை என்றால்
கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்களா? யோசித்து பாருங்கள். இப்படி இல்லை என்றால், இவைகள் உங்கள் வாழ்க்கையில வரவில்லை என்றால், ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசி என்று பெயர் பெற்றிருக்கிறேன், அப்பம் விட்டு ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசியாய் நீ இருந்தால், கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்குமேயானால் நிச்சயமாக கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அடிக்கடி சொல்லுகிற வாசனத்தை திரும்ப சொல்லுகிறேன். டோன்ட் டவுட் யுவர் சேவியர், பட் டவுட் யுவர் ஓன் சால்வேஷன். இயேசு கிறிஸ்துவாக இரட்சகரை சந்தேகிக்காதீங்க. எபிரேயர் 7:25 படியாக அவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர். நீ எங்க விழுந்தாலும் எங்க நின்றாலும் இறுதியில் உன்னை ரட்சித்து கரையேற்றக்கூடிய ரட்சகர் உனக்கு இருக்கிறார். ஆனால் நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக ரட்சகரால் தொடர்ந்து ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு உறுதி சரி என்றால் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயமாக தென்படும். அதான் பேதுரு சொல்லுங்க. ஆக என்ன செய்யணும்? உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் be diligent to make sure that your call and your election is sure. அதை தெளிவுபடுத்தணும். அது இல்லை, எப்படி தெளிவுபடுத்த முடியும்? உங்க கிரியை பார்த்தா போதும். ரட்சிக்கப்பட்டவங்களா இல்லையா என்பதை நீங்க திரும்பி பார்த்தா உங்க கிரியை வந்துச்சா இல்ல சந்தேகப்படணும், ரட்சிக்கப்படணும் அர்த்தம். அப்ப இதுதான் இங்க சொல்லப்படுகிற விஷயமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த கடைசி வசனத்திலே வல்லமையை ருசி பார்ப்பது என்று சொன்னால் அதற்கு உதாரணமா சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சைவன் ஒரு மேஜிஷியன் இருந்தானே, அவனுடைய காரியத்தை சொல்லுகிறேன். அவனும் ஞானஸ்நானம் பெற்று அவனும் சபையில வந்துட்டான். ஆனா உண்மையாக ரட்சிக்கப்படவே இல்லை. பரிசுத்தாவே காசு கொடுத்து வாங்க வந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கொடுமையானவன். அவனை குறித்து எழுத்தாளர் அந்த இடத்துல பவுல் எவ்வளவு கண்டித்து பேசுகிறார், என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறார். நீ எல்லாம் ஒரு விசுவாசியாடா, மக்களை எய்க்கும்படியாக உள்ளே வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை திட்டுவதாக நாம் பார்க்க முடியும். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ஆகவே அந்த காலத்திலே குறிப்பாக எபிரேய விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட ஐவகை முயற்சிகளை இங்கே சொல்லிவிட்டார். அதற்கு பின் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக நேரம் கடந்து போகிறது. அடுத்த வார்த்தை தேவனுடைய நல்வார்த்தையும் 5 இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், ஸ்டில் ருசி பார்த்தும். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போகிறவர்கள் சொல்ல, மறுதலித்து போன என்று சொன்னால் ஆல்ரெடி there was a group of people fallen away. அது எதனாலே? இங்க பார்த்தால் அவர்கள் யார் என்று கேட்டால், இதெல்லாம் அவர்கள் அடைந்தும் இந்த 5 ஸ்டெப்பையும் தாண்டி வந்தும் என்ன செய்யல? நான் அதற்கு வசன இடையில சொல்லி இருந்தேன். ருசி பார்த்தும் மனம் திரும்பாமல் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். தெளிவாக சொல்லுகிறார். அப்ப மனம் திருப்புவது கூடாத காரியமானது எதனாலே? மனம் திருப்புவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட பகீரத முயற்சிகளை, ஆவியானுடைய அத்துணை முயற்சிகளையும் அவர்கள் முறியடித்து விட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பல. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் அவர் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சொல்லுகிறார்கள், ஆனால் மனம் திரும்பாதவர்கள். மனம் திரும்புதல், நான் அடுத்த வாரத்துல அந்த குறிப்பை மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை வைத்து சில விஷயங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் இதை நான் விளக்க விரும்புகிறேன். ஆகவே மனம் திரும்புதலை குறித்து நாம் அதிகமாக ஒரு வசனத்தை இதோடு சேர்ந்து சொல்லலாம். யோவான் 6:26 கூட வாசிக்கலாம். யோவான் 6:20 வாசித்தோம். அந்த வசனம் யோவான் 6:53 வாசித்தோம். யோவான் 6:26 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, உங்க வயிற்று பசி ஆறுச்சல்ல, மாம்சத்துக்குரிய திருப்தி அடைந்ததினாலே இயேசுவை தேடுகிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அல்லது இம்மைக்குரிய நன்மைகளுக்காக இயேசுவை தேடுகிறார்கள். ஆனால் மறுமைக்குரியவராய் அவரை பார்க்கவோ, நித்திய ஜீவனை தருகிற அப்பமாய் அவர் இருக்கிறாரோ என்று அவர்கள் நம்பல.
அவருடைய கைகளை நம்புகிறார்கள். சாப்பாடுக்கு அப்பம் கிடைக்க அவர்கிட்ட போன. ஆனால் அவர் நித்திய ஜீவ அப்பம். அவரை முழுமையாய் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளல, கொடுத்த அப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான ஜீவ அப்பத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். இது யூத மக்களுடைய பரிதாபகரமான நிலைமை. இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? அவர் என்ன செய்தார்கள்? கடைசியாக ஆண்டவருடைய கைகளினின்று அப்பத்தை வாங்கினவர்கள். அதுக்கு ஒரு பிரதிநிதி நமக்கு நல்லா தெரியும். அது வேறு யாரும் அல்ல, கூட நடந்து காட்டி கொடுத்த கயவனாகிய யூதாஸ் காரியோத். அவர் ரட்சிக்கப்பட்டானா? இல்ல, கூட நடந்தான், அப்பத்தை சாப்பிட்டான். ஆனால் ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள மறுதலித்தார். அவனுக்கு மனம் திரும்புவதற்காக ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள். ஏன்? கடைசி நேரத்துல காட்டி கொடுக்க வருகிற அதே நேரத்துல ஆண்டவனை, துரோகி, சண்டாளனே, கூடவே இருந்து குழிபறித்தாயே என்று ஒரு வார்த்தை சொல்லல. அப்பொழுதும் மனம் திரும்புவதற்கான ஒரு அன்பின் வார்த்தையை சொல்லுகிறார். சிநேகிதனே. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிநேகிதனே. சீஷர்களை அவர் சொல்லியிருந்தார், நான் இனி உங்களை சீஷர்கள் என்றோ அல்லது ஊழியர் என்றோ சொல்வதில்லை, நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள். சிநேகிதர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். இப்பொழுது யூதாஸ் காரியத்தை பார்த்து, நீ எனக்கு சிநேகிதன். அப்பொழுதாகிலும் கீழே விழுந்து, ஆண்டவரே, இப்படி நேசிக்கிற உண்மை நான் காட்டிக் கொடுக்க போகிறேனோ, என்னை மன்னியும் என்று கதறி மனம் திரும்பி இருக்கலாம். மனம் திரும்பி இருக்கலாம். வாய்ப்பு கொடுக்க பெற்றது. ஆனால் அப்பொழுதும் மனம் திரும்பல. மனம் திரும்பல. அது துக்ககர. அவன் ரட்சிக்கப்பட்டவனும் அல்ல. அவன் பிசாசினுடைய ஒரு பிரதிநிதியாக கூட நடந்தவன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பிழந்து போனான் என்று யாராகிலும் சொன்னால் அது அபத்தமான வார்த்தை. அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே ரட்சிப்பு இழந்தும் போக முடியாது. ரட்சிக்கப்பட்டவனாயிருந்தால் அவன் ஒருபோதும் இப்படி செயல்பட்டு இருக்கவும் மாட்டான். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ருசித்து பார்த்த கூட்டம் இவள் என்ன செய்தார்கள்? கடைசியாக நாம் கீழே வாசிக்கிற வசனத்தை கூட வாசித்து இன்றைய சிந்தனையை நாம் முடிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சில அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிறது. பேதுருடைய பிரசங்கத்தில் எல்லாம், முதல் பிரசங்கத்தில் எல்லாம் தன்னோடு இருந்த யூதர்களை எப்படி கூப்பிடு? கொலைபாதகர்களே என்றுதான் கூப்பிடுகிறார். பெந்தெகோஸ்து நாள் பிரசங்கத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் வரும் பொழுது, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தவர்கள். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? ஆரம்ப நாட்களிலே கூடவே நடந்து அப்ப சாப்பிட்டாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தது போல பாவனை செய்து கொண்டார்கள். நாங்களும் இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட கூட்டம், கூட்டமோடு கூட்டமாய் வந்தவர்கள். ஆனால் அந்த மக்கள் தான் கடைசியில அவரை அறையும் சிலுவையிலே அறையும், எங்களுக்கு இவர் வேண்டாம், இவருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்த கூட்டம். நான் சொல்ல வந்தது, மறுதலித்து போனவர்கள். மனம் திரும்புவதற்காக தேவன் வாய்ப்பை கொடுத்தோம். மனம் திரும்பாதவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுபடியும் அவர்கள் மனம் திருப்புவதற்கு உலகத்தில் எந்த காரியமும் இல்லை. பிரியமானவர்களே, இவ்வளவு தூரம் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பும் வாசலும் திறந்த பின்னதாகும். நீ மனம் திரும்பாத நிலைமையிலே இதயத்தை நீ கடினப்படுத்தினால் மறுபடியும் உன்னை மனம் திருப்புவதற்கு யாராலும் முடியாது. நீ மடிவது முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னை கேட்கிற யாராகிலும் இப்படி இருந்தால் அவர்கள் என்ன ஆவார்கள் தெரியுமா? அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். சபையில் இருப்பார்கள், ஆனால் நாட்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் நம்முடையவர்கள் அல்லாததினாலே பிரிந்து போவார்கள். அவர்கள் விழுந்து போவார்கள். கூடவே வருவதாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது இப்படிப்பட்ட நகல்கள் அல்லது இப்படிப்பட்ட நாம் சொல்கிறது போல போலிகள் உண்மையான தெய்வீகமான பரீட்சையின் நாட்கள் வரும் பொழுது, சோதனையின் காலம் வரும் பொழுது, பொன்னை அந்த தெய்வம் வெள்ளியையும் பொன்னையும் ஆண்டவர் புடமிடுகிற ஒரு நாள் வரும் பொழுது போலிகள் எல்லாம் கலைந்து போய்விடும். அவைகள் எல்லாம் பின்வாங்கி விழுந்து விடுவார்கள். அவர்கள் விசுவாச துரோகிகளாவார்கள். அப்போஸ்டசி, விசுவாசத்தை அவர்கள் துரோகம் செய்வது,
அதை சொன்னதை கன்ஃபஸ் பண்ணதை மறுபடியுமாக அதை பொய் என்று சொல்கிறவர்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல கூட வந்தவர்கள். அவர்கள் அதிலேதான் நிறைய கள்ள போதர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள். நான் அடுத்த வாரத்தில் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். மனம் திரும்புதல் இல்லாத பாவம், மனம் திரும்புதல் இல்லாத ரட்சிப்பு ரட்சிப்பல்ல. யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது. ஆகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.